ஜெய் ஜம்புகுலம். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். ஒரு முறை அடிகளாரிடம் பேசி கொண்டிருக்கும்போது அடிகளார் சொன்னார், மக்கள் தன்னை அறிந்து கொள்ளணும். முதல்ல தன்னை அறிந்தால் தான் அடுத்தவங்களுக்கு சரியாக உதவி செய்ய முடியும். தன்னை அறியலைன்னா திருமணம் கூட சொல்கிறது, தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தன்னை அறியணுன்னா கேள்வி கேட்கணும். நம்ம மக்கள் முன்னாடி நல்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. யாரிடம் என்ன கேள்வி கேட்கணுன்ற அறிவும் இருந்தது. உதாரணமாக ஒரு வைத்தியரிடம் கட்டு பற்றி பேசணும். கட்டு பற்றினா என்ன? வைத்தியர்கிட்ட இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் போய் கட்டுக்கட்டாக பணம் கொடுத்து பேசுகிறாங்களா? அதுவா? அது அல்ல. கட்டு என்பது பாஷான கட்டு. அதாவது ஒவ்வொரு பொருளிலும், இயற்கையில் ஒவ்வொரு பொருளும் நமக்கு தேவையானது தேவையில்லாததுன்னு இருக்குது. தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை நீக்கிட்டு அதை மருந்தாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு நல்ல மருத்துவர், சித்த மருத்துவர் அப்படின்னா அவர் 9 வகையான பாஷாணங்கள், அதாவது விஷப்பொருட்கள் இருக்குது. அந்த விஷப்பொருட்களில் தேவையில்லாததை நீக்கி சுத்தப்படுத்தி தேவையானதை மட்டும் மருந்தாக ஆக்கி நமக்கு கொடுப்பாங்க. உதாரணமாக இந்த 9 விதமான பாஷாணங்களை கட்டி நவபாஷான சிலையை பழனியில் போகர் செஞ்சார்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதுதான் கட்டு. மருத்துவத்தில் கட்டு. அந்த கட்டு தெரிஞ்சவங்க சிறந்த மருத்துவர். ஒரு யோகி அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட நம்ம உடலை பற்றி கேட்கலாம். நமக்கு உடல் பற்றி என்ன சந்தேகம் இருந்தாலையும் யோகியிடம் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம மனிதர்களுக்கான உடலில் உலகத்தில் இருக்கிற நிறைய உயிர்களுக்கான உடலை பற்றியும் அவங்க உடல் கூறு தத்துவங்களை அழகாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஞானி அப்படின்னு சொல்கிறவங்க இந்த அண்டத்தை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. இந்த அண்டம் எப்படி உருவாச்சு, இதில் பொருள்கள் எப்படி உருவாச்சு, இயற்கை எப்படி உருவாச்சு, இறை எப்படி இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது, இந்த அண்டத்திற்கான மொழி என்ன, இப்படி எல்லா விதமான அண்டத்தை பற்றிய எல்லா கேள்விகளையும் ஒரு ஞானியிடம் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஞானின்றவங்களுக்கு இந்த விதமான அறிவுகள்லாம் இருக்கும் அப்படின்ற தெளிவும் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்டால் என்ன விதமான பதில் வரணும் அப்படின்ற தெளிவும் நம்மக்கிட்டேயும் இருக்கணும். இந்த மாதிரி முன்னாடி நம்ம மக்கள் இத்தகைய தெளிவோடு இருந்தாங்க. யார்கிட்ட கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்கணுன்ற தெளிவோடு இருந்தாங்க. அதனால தான் அவர்களும் சிறந்த வாழ்வியலை வாழ்ந்தாங்க, நமக்கும் வாழ்வியலை கொடுத்துட்டு போனாங்க. வாங்க நம்மளும் அடிகளாரிடம் நமக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறுவோம். நன்றி, வணக்கம்.